வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக் சி ப்ரோக்ராம் அதுல ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமான ரிவர்ஸ் கிவன் நம்பர். ஓகே, ஒரு நம்பரை கெட் பண்ணி அந்த நம்பருடைய ரிவர்ஸ் நம்பரை வந்து சி ப்ரோக்ராம்ல எப்படி வந்து டெவலப் பண்றாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வேரியபிள் கிரியேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இதுல வந்து 3 வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டேட்டா டைப் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து n, அதுக்கப்புறம் செகண்ட் வேரியபிள் a அண்ட் தேர்ட் வேரியபிள் r. ஸோ ஆருக்கு வந்து இங்கே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறோம், அதாவது வேல்யூ அசைன் பண்றோம். r = 0ன்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்றதுனால இது இனிஷியலைசேஷன். ஸோ இப்போ ஏன் அப்படின்னா ஆர்ன்ற வேரியபிள் தான் நம்ம ரிவர்ஸ் பண்ண அந்த ரிசல்ட்டை வந்து லாஸ்ட்டா வந்து ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். அப்போ அதனுடைய ஸ்டார்டிங் வேல்யூ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே வேல்யூ அசைன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்ப இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணும்பொழுது இது வந்து மெமரி. இந்த மெமரியில வந்து எண்ணுக்கு ஒரு 2 பைட்னு சொல்லிட்டு மெமரி கிரியேட் ஆயிருக்கும், ஏக்கு மெமரி 2 பைட் அலோகேட் பண்ணிருக்கும், ஆருக்கு மெமரி கிரியேட் பண்ணிருக்கும். ஓகே, இப்ப ஆர்க்குள்ள மட்டும் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 0 அப்படின்ற வேல்யூ போயிட்டு உள்ள ஸ்டோர் ஆயிரும். மத்த ரெண்டுக்கும் வேல்யூ இன்னும் கிடையாது. ஓகே, இப்போ மற்றது ரெண்டுக்கும் இன்னும் வேல்யூ வந்து அசைன் பண்ணல. அதுக்கப்புறம் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் அவுட்புட் ஸ்கிரீன்ல ஏதாவது வந்து ப்ரீவியஸ் மெசேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் கம்பைலர் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணும்பொழுது இங்க வந்து மெசேஜ் போய் இதை பிரிண்ட் பண்ணிட்டு வரும். என்ன மெசேஜ் இருக்கு? என்டர் எனி நம்பர் அப்படின்றது, எனி நம்பர் ரிவர்ஸ், அந்த நம்பர் ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு நம்பரை கொடுங்க அப்படின்ற மெசேஜ். ஸோ என்டர் எனி நம்பர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கேனப்ல வந்து எண்ணுக்கு ஒரு வேல்யூ கெட் பண்ணுது அட் ரன் டைம்ல. அப்போ ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கும்போது இடத்துல நம்மளுக்கு வேல்யூ கேட்கும். ஸோ எண்ணுக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் 1 2 3. ஸோ எனக்கு இந்த 1 2 3 தான் அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி 3 2 1 மாறப்போகுது. ஓகே, அதுக்கு தான் நம்ம இப்போ 1 2 3 இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்மளுக்கு 3 நம்பர் இருக்கு, 3 டிஜிட் இருக்கு. அப்ப இந்த 3 டிஜிட்டே நம்ம ஒன்னொன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இங்க லூப்பிங் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ லூப் யூஸ் பண்ணும்பொழுது தான் அப்ப நம்ம ஒரு ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து திருப்பி திருப்பி வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் லூப்குள்ள போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட் ரிப்பீட்டடா டில் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒயில் லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள வந்து கண்டிஷன் கொடுத்துக்கிறோம். ஸோ கண்டிஷனுக்குள்ள வந்து எதை கம்பேர் பண்றோம் அப்படின்னா என்னோட வேல்யூ கிரேட்டர் than or equal to 1 அப்படின்ற அந்த நம்பரோட கம்பேர் பண்றோம். ஸோ என்னுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா கரண்டா நான் 1 2 3ன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ 1 2 3 greater than or equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணோம். அப்ப கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ, ஏன்னா 1 காட்டிலும் 1 2 3ன்றது பெருசு அப்படின்றது ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆயிட்டனால இதனுடைய மொத்த இந்த ஈக்குவல்ட்டுன்றது ஃபால்ஸ் தான், ஆனா இது வந்து ட்ரூ ஆகும். இது வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் தான், ஆனா டோட்டலா வந்து இது வந்து ஆர் அப்படின்றதுனால கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டுனால டோட்டலா நம்மளுக்கு ட்ரூவா எடுத்துக்கும். அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா நம்மளுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு வரும். இந்த லைன்ல பார்த்தோம் அப்படின்னா ஏயோட ப்ராசஸ் நடக்கும். அப்ப ஏ ஈக்குவல் டு ஏக்கு என்ன வேல்யூ இருக்கும்? n. இங்க வந்து n மாடுலோ 10ன்ற ப்ராசஸ் நடக்குது. என்னுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு? 1 2 3. அப்போ 1 2 3 மாடுலோ 10. அப்போ 1 2 3 10ஆல வந்து மாடுலோ டிவிஷன் பண்ணி ஏக்குள்ள ஸ்டோர் பண்ணுது. ஓகே, இப்போ இது எப்படி மாடுலோ டிவிஷன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 1 10 வெளியில போட்டுக்கணும் அண்ட் 1 2 3. ஓகே, 1 2 3 உள்ள. இப்போ நார்மலா எப்படி டிவைட் பண்ணுவோமோ அந்த டிவைட் பண்ற ப்ராசஸ் வந்து பண்ணிக்கணும். So 1 into 10 10, remainder 2. அதுக்கப்புறம் 3 இறக்குவோம். 2 into 10 20. ஸோ நம்மளுக்கு 3. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். பாயிண்ட் வச்சு நம்ம 0 சேர்த்தோம் அப்படின்னா 3 into 30 0 அப்படின்றது நம்மளுக்கு இது வந்து நார்மல் டிவிஷன்ல வர இந்த ரிசல்ட். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இங்க வந்து இருக்கு இல்லையா, இந்த 12 இந்த 12ஐயும் இந்த 10ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட்டை இந்த 1 2 3யோட மைனஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து மாடுலோ டிவிஷன் ப்ராசஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 12 into 10 எவ்வளவு வரும்? 12 into 10 வந்து ஈக்குவல் டு 120. அதுக்கப்புறம் 120 இந்த 123யோட மைனஸ் பண்ணணும். அப்போ 123 மைனஸ் 120 ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ரிசல்ட். இந்த மாடுலோ ப்ராசஸ்னுடைய ரிசல்ட் என்ன? 3. அப்ப ஏக்குள்ள என்ன ஸ்டோர் ஆகுது? ஏ ஈக்குவல் டு 3ன்றது ஸ்டோர் ஆகும். ஏ ஈக்குவல் டு 3ன்றது ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர் ஈக்குவல் டு ஆர் இன்டூ 10. ஆர் ஈக்குவல் டு ஆருடைய வேல்யூ என்ன அப்படின்னா 0 அப்படின்றது இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். அப்ப 0 இன்டூ 10 10 பிளஸ்
ஏயோட வேல்யூ என்ன கரண்டா 3. இப்போ ஏக்குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்கு கரண்டா 3ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ n ஈக்குவல் டு இப்போ இந்த ப்ராசஸ் ரிசல்ட் என்ன 0 ஆயிரும். இது ரெண்டும் 0. அப்ப 0 + 3 3. அப்ப ஆருக்குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் கரண்டா ஆருக்குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா 3ன்றது ஸ்டோர் ஆயிருக்கும். ஏக்குள்ள என்ன இருக்கு 3 இருக்கு அண்ட் ஆருக்குள்ள என்னதான் இருக்கு இப்ப இந்த 0 இப்ப கிடையாது. இப்ப ஆருக்குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு 3ன்றது இருக்கும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து n ஈக்குவல் டு n/10. ஸோ என்னோட வேல்யூ என்ன கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 1 2 3 தான். சேம் 1 2 3 தான் இருக்கு பை 10. அப்ப 1 2 3 நம்ம இங்க டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா இதனுடைய மேல 12.3. ஆனா நம்மளுக்கு இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள் இல்லையா என்னன்றது. அப்ப இந்த 12 மட்டும் தான் எடுத்துப்போம். அப்ப இந்த 12 மட்டும் தான் நம்மளுக்கு அந்த டிவைட் பண்ணும்போது வந்து மேல இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட். அப்ப 12 மட்டும் இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள். அப்ப எண்ணுக்குள்ள என்ன ஸ்டோர் ஆகும் 12. அப்ப எண்ணுக்குள்ள இதுல போயிட்டு என்ன ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா 12ன்றது அதனுடைய மெமரியில வந்து ஸ்டோர் ஆகும். எண்ல 12. இப்போ மறுபடியும் வந்து லூப் ஸ்டார்ட் ஆகுது. லூப் ஸ்டார்ட் ஆனதும் நீங்க கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ எண்க்குள்ள என்ன ஸ்டோர் ஆகி இருக்கு 12. அப்ப 12 வந்து கிரேட்டர் than or equal to 1 அப்படின்றத செக் பண்ணும். அப்ப கண்டிஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா 1 காட்டிலும் 12 பெருசுதான். அப்ப 2. அப்ப மறுபடியும் இதே சேம் ப்ராசஸ் இங்க நடக்கும். ஓகே, இப்போ a equal to n/10. எண்ணுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு 12. அப்ப 12 மாடுலோ 10. ஓகே, 12 மாடுலோ 10. அதே மாதிரி 10 வெளியில போட போறோம், 12 உள்ள போட போறோம். ஓகே, ஸோ 1 × 10 10 ரிமைண்டர் 2. அப்புறம் பாயிண்ட் வச்சு நம்ம 0 சேர்த்தோம் அப்படின்னா இங்க 2 × 10 இதாகும் 0. இப்போ இதுல வந்து மாடுலோ அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டும் இந்த இன்டிஜர் இந்த ஹோல் நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். இந்த ஹோல் நம்பர் × 10 வச்சுட்டு வர ரிசல்ட் வந்து இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்யூட என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். அப்ப 12 - 10 நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். அப்ப ஏக்குள்ள கரண்டா என்ன இருக்கு 2. அப்ப ஏக்குள்ள போயிட்டு என்ன ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா 2ன்றது ஸ்டோர் ஆக போகுது. ஏக்குள்ள இப்ப கரண்டா 3 கிடையாது, இப்போ கரண்டா 2. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் வந்து அடுத்த லைனுக்கு போகுது. r equal to r உடைய ப்ரீவியஸ் வேல்யூ என்ன 3. ஸோ 3 × 10 பிளஸ் கரண்டா ஏக்குள்ள என்ன இருக்கு ஏக்குள்ள வந்து 2 இருக்கு. அப்போ 30 + 2 32. அப்ப ஆருக்குள்ள கரண்டா என்ன வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது 32ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது. ஆருக்குள்ள கரண்டா என்ன இருக்கு 32. ஓகே, 32. அப்ப மறுபடியும் n-க்கு போகுது. நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கு n/10. ஸோ என்னோட கரண்ட் வேல்யூ 12. பட் 12/10. அப்ப நம்ம இங்க 12 பண்ணும்போது நம்மளுக்கு மேல வந்து இன்டிஜர் வேல்யூ என்ன கிடைச்சிச்சு இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும் 1. அப்ப n-குள்ள என்ன போயிட்டு ஸ்டோர் ஆகும் 1 மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். ஏன்னா என்னன்றது இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள். ஸோ 1 மட்டும் தான் எடுத்துக்கும். இந்த டாட் அப்புறம் இருக்கதை எடுத்துக்காது. இப்ப கரண்டா n-குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் 12 கிடையாது. கரண்டா n-குள்ள என்ன இருக்கு 1 இருக்கு. அது மாதிரி அடுத்து வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 1 greater than or equal to 1. ஆமா ட்ரூ. ஏன்னா 1 ஈக்குவல் டு 1ன்றது நம்மளுக்கு ட்ரூ. ஆனா இந்த 1 greater than 1ன்றது ஃபால்ஸ். ஆனா வந்து நம்மளுக்கு ட்ரூ ஒரு ட்ரூ வந்தனால டோட்டலா என்னவா எடுத்துக்கும் ட்ரூன்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ள வருது. இப்ப a ஈக்குவல் டு அதே சேம் ப்ராசஸ் தான். ஓகே, a ஈக்குவல் டு n/10 சொல்லி செக் பண்ணோம். ஸோ n-குள்ள இப்ப கரண்டா என்ன வேல்யூ இருக்கு n-குள்ள வந்து கரண்டா 1 இருக்கு. அப்போ 1 மாடுலோ 10. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இங்க பார்க்கலாம். ஓகே, எப்படி மாடுலோ வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ 1/10. ஓகே, அப்ப 10 வெளியில போட போறோம், உள்ள 1 போட போறோம். ஓகே, பாயிண்ட் வச்சுக்கணும். 0 பாயிண்ட் வச்சுதான் இங்க 0 சேர்த்தாதான் நம்மளால ஒரு இதுக்கு அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப 0. ஓகே, அப்ப இந்த இடத்துல நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து ஹோல் வேல்யூ எடுத்து இன்ட் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பரோட மைனஸ் பண்ணுவோம். வர ரிசல்ட்டை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். அப்ப 10 × 0 0. அதோட 10 சாரி இங்க வந்து 10 கிடையாது 1. இங்க வந்து நம்ம 0 தான் இங்கதான் வந்து 10 ஆகும். அப்ப இங்க 1 தான். ஓகே, அப்ப இங்க 1 - 0 நம்மளுக்கு 1ன்ற ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த மாடுலோவுடைய அந்த ரிசல்ட் என்ன 1. ஓகே, அப்போ ஏக்குள்ள என்ன ஸ்டோர் ஆகுது அப்படின்னா 1ன்றது ஸ்டோர் ஆக போகுது. இப்ப ஏக்குள்ள கரண்டா என்னது 2 கிடையாது. கரண்டா என்ன வேல்யூ இருக்கு 1 இருக்கு. ஏக்குள்ள கரண்டா இப்ப 2 கிடையாது 1. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் லைனுக்கு போகுது. நெக்ஸ்ட் லைன் என்ன r. அப்ப r ஈக்குவல் டு r × 10. r ஓட போன வேல்யூ என்ன 32 இருக்கு. அப்ப 32 × 10 பிளஸ் ஏக்கு கரண்ட் என்ன வேல்யூ இருக்கு 1.
ஓகே 1. அப்ப 320 plus 1 321. அப்ப கரண்ட் ஆருக்குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது? கரண்ட் ஆருக்குள்ள போயிட்டு 321ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது. ஓகே 321 தான் ஆருக்குள்ள இருக்கு. 321. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? n. அப்ப n ஈக்குவல் டு n by 10. ஓகே என்னோட போன வேல்யூ என்ன? 1 by 10. அப்ப நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஹோல் நம்பர்ல மேல 0. அப்ப n குள்ள கரண்டா என்ன வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது? 0. ஓகே இப்ப n குள்ள போயிட்டு இப்ப 1 கிடையாது. இப்ப n குள்ள என்ன இருக்கு? 0 தான் இருக்கும். இப்போ மேல வந்து கண்டிஷன் செக் பண்ணது. இங்க வந்து while கண்டிஷன் 0 greater than or equal to 1 ஓகே 0 greater than 1 0 equal to 1 அப்படின்னு செக் பண்ணுது. இப்போ இது வந்து ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ், ரெண்டும் வந்து ஈக்குவல் கிடையாது. அப்போ டோட்டலா இது என்ன எடுத்தது? ஃபால்ஸ். அதோட இந்த லூப் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எண்ட் ஆயிரும். எண்ட் ஆயிட்டு எங்க வருது அப்படின்னா எண்ட் ஆயிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அதாவது ஸ்கிப் பண்ணிரும். இந்த லூப் ஃபுல்லுமே இந்த லைன்ல ஸ்கிப் பண்ணிட்டு பிரிண்ட்அப்க்கு வருது. பிரிண்ட்அப்ல என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டில என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணும்? இந்த வேரியபிளோட வேல்யூ ஆர். ஆருக்குள்ள நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கு? 321 தான் ஆருக்குள்ள இருக்கு. லாஸ்டா என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? 321. அப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ண அந்த அதுக்கப்புறம் என்னது? ஹெச்சிகேஷனோட ஸ்டாப் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு அவுட்புட்ல 1 2 3 கொடுத்தோம். நம்மளோட ரிவர்ஸ் நம்பர் 321ன்றது கிடைச்சிருச்சு. ஓகே நம்ம கரெக்டா அந்த மாடுலோ டிவிஷன் அது கரெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த கால்குலேஷன் என்னென்ன இங்க இந்த கால்குலேஷன் பார்ட் பண்ணி ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். நம்ம மாடுலோ டிவிஷன் நமக்கு தெரிஞ்சாலே எந்த நம்பர் நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்ம அந்த நம்பர் அப்ளை பண்ணி மாடுலோ டிவிஷன் கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ வச்சு நம்ம எல்லா இந்த டோட்டலா வந்து ப்ராசஸ் பண்ணி நம்பர் கரெக்டான ரிவர்ஸ் நம்பர் நம்ம வந்து கொண்டு வந்துட முடியும். ஓகே ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.